வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அலச போறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற 38 மாவட்டங்கள்லயும் இந்த மே மாசத்துல ஒரு வரலாறு காணாத மழை பெய்ய போகுது. ஆமாங்க, இது எப்படி எங்க நடக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஒரு விஷயத்த பாருங்க. 10 சென்டிமீட்டர் மழை. இது ஏதோ ஒரு மாசத்துலயோ இல்ல ஒரு வாரத்திலயோ பேஞ்ச மழை இல்லைங்க. நேத்து ஒரே நாள்ல கரெக்டா சொல்லணும்னா வெறும் 24 மணி நேரத்துல திருச்சியில கொட்டி தீர்த்த மழை இது. யோசிச்சு பாருங்க, கொளுத்துற மே மாசத்துல இப்படி ஒரு மழையா? கேட்டாலே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த எதிர்பாராத மழை எதோட ஆரம்பம்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரம்மாண்டமான தட்பவெப்பநிலை மாற்றம்தான். போன வாரம் வரைக்கும் வேலூர் மாதிரியான ஊர்கள்ல 41, 42 டிகிரின்னு வெயில் வாட்டி வதச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப பாருங்க, அது 40 டிகிரியா குறைஞ்சிருக்கு. இதுக்கு மேல வெயில் அதிகமாகாது, குறையதான் போகுதுன்னு வானிலை ஆய்வுகள் சொல்லுது. அப்படா, அந்த கொடூரமான வெயில்ல இருந்து நமக்கு ஒரு வழியா பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். திடீர்னு இப்படி ஒரு மழை, அதுவும் இந்த மாசத்துல பெய்துன உடனே நம்ம பல பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை இது புயலா இருக்குமோ? வாட்ஸ்அப்லயும் சோஷியல் மீடியாலயும் இது பத்தி நிறைய வதந்திகள் பரவி உங்களை கொஞ்சம் பேனிக் ஆக்கியிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு நாம இப்ப தெள்ளத் தெளிவா பாத்துருவோம். தெளிவா சொல்லணும்னா, பயப்படுற அளவுக்கு இது புயல் கிடையாதுங்க. வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. அது மெல்ல மெல்ல நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரதுக்கான சாதகமான சூழலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த அதீத மழை. இப்போதைக்கு இத ஒரு தாழ்வு மண்டலமா மட்டும்தான் பாக்குறாங்க. ஒருவேளை இது தீவிர புயலா மாறுச்சுன்னா கண்டிப்பா முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அதனால இப்போதைக்கு எந்த பதற்றமும் வேண்டாம், கூலா இருங்க. சரி, இந்த மழை எப்படி படிப்படியா பரவுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மே 7 தேதி தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்லயும் ஆரம்பிக்குது. அப்புறம் மே 8, 9 தேதிகள்ல இது இன்னும் தீவிரமாகி மே 9ல இருந்து 13 தேதி வரைக்கும் கடலோர, டெல்டா அப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்களை முழுசா கவர் பண்ண போகுது. முதல்ல தென் மாவட்டங்களை எடுத்துக்குவோம். மே 7ஆம் தேதியிலிருந்து மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு இந்த மாவட்டங்கள்ல மிதமான மழையா ஆரம்பிச்சு போக போக மிக கனமழையா மாறப்போகுது. சில இடங்கள்ல அதிகனமழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஊர்கள்ல இருக்கிறவங்க இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்கள்லயும் இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. இன்னைக்கு மிதமான மழையா இருந்தாலும் நாளையில இருந்து இந்த மாவட்டங்கள் முழுக்க மழை வெளுத்து வாங்க போகுதுங்க. அடுத்து மே 9ஆம் தேதியிலிருந்து சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸா மாறப்போகுது. கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளை கவனிச்சிங்கன்னா, சென்னை, திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் வரைக்கும் உள்ள முழு கடலோர பகுதிகளும், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, நாகை, தஞ்சையிலிருந்து திருச்சி, புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கிற டெல்டா பகுதிகளும் மே 9 முதல் 13ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழையே சந்திக்க போகுது. அதாவது கோஸ்டல் ஏரியா மொத்தமும் மழை கொட்டி தீர்க்க போகுதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ வட தமிழக உள் மாவட்டங்களுக்கு வருவோம். இந்த மே மாசத்தோட 2வது வாரத்துல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல மிக கனமழையே பெய்ய வாய்ப்பிருக்கு. அதே நேரத்துல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதிகள்ல நல்ல பரவலான மழை பெய்யும். சோ உங்க ஊர் எந்த லிஸ்ட்ல வருதுன்னு பார்த்து மழையோட தீவிரத்தை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது வெறும் கணிப்புகள் தான், இணைக்க வேண்டாம். இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். கடந்த 24 மணி நேரத்திலேயே திருச்சியில 10 சென்டிமீட்டர், கடலூர்ல 8 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சியில 8 சென்டிமீட்டர், பெரம்பலூர்ல 7 சென்டிமீட்டர்னு மிகப்பெரிய அளவுல மழை பதிவாகிருக்கு. நாம எதிர்பார்த்த அந்த வரலாறு காணாத மழை ஏற்கனவே கிரவுண்ட்ல தீவிரமடைய ஆரம்பிச்சிடுச்சுங்கிறதுக்கு இந்த டேட்டாவே ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி போய் இந்த ஒட்டுமொத்த கிளைமேட்டையும் நாம கவனிச்சோம்னா ஒரு விஷயம் புரியும். இந்த திடீர் மாற்றத்துக்கு முக்கிய காரணமே நம்ம தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட சீக்கிரமாவே ஆரம்பிச்சதுதான். தமிழ்நாட்டுல ரீசெண்டா நாம ஃபேஸ் பண்ண தண்ணி பஞ்சத்தை இந்த ஆரம்ப கட்ட கனமழை டோட்டலா தீர்த்து வைக்க போகுது. ஏரிகள், குளங்கள்லாம் நிரம்பவும், நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் இந்த மழை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன்.
இப்படி வரலாறு காணாத வகையில ரொம்ப சீக்கிரமாவே தொடங்கி இருக்கிற இந்த தென்மேற்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டோட எதிர்கால தண்ணீர் பாதுகாப்புக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? கொளுத்துற வெயில்ல இருந்து இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மழைக்கு நம்ம மாறி இருக்கோம்னா இது எதிர்காலத்துல எதை உணர்த்துது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து யோசிப்போம். இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.